இன்னைக்கு ஊரு பூரா என்ன தெரியுமா பேச்சு? நாடு பூரா, இங்க மட்டும் கிடையாது, வெளிநாட்டுல இருந்தும் பேசுறான். என்ன கேக்குறான்? சின்னம் வந்துருச்சா? விவசாயி கிடைச்சிருவானா? ஆட்டோன்னு சொல்றாங்களே, படகுன்னு சொல்றாங்களே, கடைசியில் இன்னைக்கு காலையில மைக்குன்னு வந்து நிக்குது, நாளைக்கு காலையில பைக்குன்னு வந்து நிக்கும். ஆனா நாளைக்கு மாலை அண்ணன் இறுதியாக உறுதியாக அவர் வாயிலே சொல்லக்கூடிய சின்னம் தான் நமது சின்னமாக இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியும், இந்தியாவில் கூட வச்சுக்க, எல்லா அரசியல் கட்சிக்கும் சின்னம் இருக்கு, எல்லார் கையிலும் சின்னம் இருக்கு. ஆனா அவங்கிட்ட எல்லாம் வேட்பாளர் இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சியில 40 வேட்பாளர் களத்துக்கு வந்துட்டான், ஆனா எனக்கு சின்னம் இல்லை. எவ்வளவு பெரிய கொடுமை பாரு! உன் இனத்தில, உன் இனத்திற்கான கட்சியாக, உன் மொழிக்கான கட்சியாக, உன் மண்ணுக்கும் உன் மக்களுக்குமான கட்சியாக இருக்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி சின்னமில்லாம நிக்குது. எவ்வளவு பெரிய அவமானம் பாரு! எவ்வளவு பெரிய அவமானம்! 10 மணிக்கு போர்ட்டல் திறந்தானா, 10:01 ஒருத்தர் விண்ணப்பிச்சானா, 10:02 விவசாய சின்னத்தை எடுத்து கொடுத்துட்டானா, முடிஞ்சு வச்சான். டேய், எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லைங்கிறது, அந்த பிஏபிங்கிற கட்சியில 40 பேர் கூட கிடையாது. ஆனா நீ தமிழ்நாட்டில் 40 தொகுதியில் விவசாய சின்னத்தில் போட்டிடுவேன்னு சொன்ன பாரு, அது ஒண்ணு போதும்டா சாட்சி, நீ என் சின்னத்தை எங்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்கு. செஞ்சுட்டு இன்னைக்கு என்ன பண்றான் பாரு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. ஐயா நீதியரசர் சந்திரசூட் கேட்கிறார் தேர்தல் ஆணையத்தை பார்த்து, ஏன் இந்த சின்னத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க கூடாது சொன்ன 2வது நாள் 40 தொகுதியிலையும் இங்க நாங்க வந்து போட்டி போடுவோம்னு விவசாய சின்னத்தை தூக்கிக்கிட்டு, ஆளே இல்லாதவன், என் மொழி கூட பேச தெரியாதவன், ரெட்டினான் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய பத்திரிகையாளர் மன்றத்திலே அமர்ந்து ஒருவன் பேசுகிறான் என்றால், இது போல நீ என்னைக்காவது போய் கேரளால பேசியிருக்கியா? இது மாதிரி தெலுங்கானால பேசியிருக்கியா? ஆந்திரால பேசியிருக்கியா? கர்நாடகால பேசியிருக்கியா? பேசிட்டு உன்னை விட்டுருவானாவே. ஆனால் உன் மண்ணில வந்து ஒருத்தன் நான் ரெட்டி தான், ஓ சின்னத்தை வச்சு நான் 40 இடத்துல நிப்பேண்டா அப்படின்னு நிக்கிறான்னா, பிழை எங்க இருக்கு? பிழை அங்கெல்லாம் இல்ல, மலையாளி தெல்ல, தெலுங்கன் தெல்ல, கன்னடன் தெல்ல, பிழை தமிழர்கள் இடத்துல இருக்கு. பிழை உன்னிடத்துல இருக்கு, அதை மறந்துடாத. இப்ப அவன் நினைக்கிறான் நம்மளை ஒழிச்சிடலான்னு, அவன் கொண்டு வர்ற எல்லாமே நமக்கு சாதகமாக்கிக்கிட்டு இருக்கோம், நமக்கு சாதகமாக்கி கொண்டிருக்கிறோம். என்னையே ரைடுன்னா உலகம் பூரா பரவுச்சு. என்ன பரவுச்சு தெரியுமா? அப்ப தமிழ்நாட்டில் ஈழ விடுதலைக்காக, தன் மொழிக்காக, மக்களுக்காக போராடிய விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு பிறகு இந்த இனத்திற்காக தலைவன் சீமான் தாண்டா, அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி தாண்டா அப்படின்னு உலகம் பூரா பேச வச்சது. நீ போட்ட எண்ணெயை ரைடு, நான் போடல, நீ போட்ட எண்ணெயை ரைடு தான் என்னை யார் என்று இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்திருக்கிறது. அடுத்தாப்புல என்ன பண்ணீங்க? எண்ணெய் ரைடு முடிஞ்சிச்சு, ஒண்ணு செய்ய முடியல. போட்ட நோபாலையும் ஒரு 6 அடிச்சு விட்டாரு எங்க அண்ணன். அடுத்து என்ன பண்ண? சின்னம் உனக்கு இல்ல அப்படின்னு. இன்னைக்கு விவசாயி சின்னம் இருந்தா கூட ஒரு 60% பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்தை புடிஞ்சிட்டா, வேற எந்த சின்னம்னு தெரியலன்னு இன்னைக்கு 90% பேருக்கு கொண்டு போய் சேர்த்திருக்க. சத்தியம். மதுரையில தேங்காய் கடையில் தேங்காய் வாங்க போனேன். என்னுடைய வாகனத்தில் பறக்கிறது புலிக்குடை. அதில் இருந்து நான் இறங்கியவுடன் அவன் என்னை தெரிந்து கொண்டான், நான் நாம் தமிழர் என்று. அவன் கேட்கிறான் எடுத்த உடனே, தேங்காய் எவ்வளவு வேணும்லாம் கேட்கல, எத்தனை தேங்காய் வேணும்லாம் கேட்கல, அண்ணே விவசாயி சின்னம் கிடைச்சிருவானே. அப்படி இல்லைனா என்ன சின்னம் வரும்? தேநீர் குடிக்கிற தேநீர் கடையில கேட்கிறான். அரசியல் அறிவற்றவர்கள், அரசியலை கூர்ந்து கவனிக்காதவர்கள் கூட இன்று நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம்
எது என்று தேடக்கூடிய நிலைக்கு என்னை ஆளாக்கியது நீங்க தூக்கின சின்னத்தினால. மீண்டும் மீண்டும் நாங்கள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். ஏனென்றால் என் தலைவன் மேதகவே பிரபாகரன் சொன்னது போலதான், நல்லவர் கூட தோற்றிருக்கலாம், ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாறு இல்லை. நாங்கள் நம்பிக்கை கொண்ட மக்கள். நீ ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் சொன்னாலும், நீ ஏப்ரல் 18ஆம் தேதி காலையில சின்னம் கொடுத்தாலும் எங்க பிள்ளைகள் கொண்டு போய் சேர்ப்பாண்டா மக்கள்கிட்ட. எங்க பிள்ளைகள் கொண்டு போய் சேர்ப்பான். இங்கே சாதிகளாக உன்னை பிரித்து ஆண்டவன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிடன். மதத்தை சொல்லி உன்னை துண்டாடி இந்த இந்திய ஒன்றியத்தை ஆளுபவன் தேசியவாதி. தேசியவாதி என்ன சொல்லுகிறான்? தேசிய கட்சி என்ன சொல்லுகிறது? மதத்தால் உன்னை பிளந்து நான் அரசியல் செய்வேன். இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன சொல்லுகிறது? உன்னை சாதியாக பிளந்து அரசியல் செய்வேன். இன்றைக்கு வரைக்கும் 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட போர் முடிந்ததற்கு பிறகு இத்தனை ஆண்டுகளாக தேடுறான். சிங்கள ராணுவம் தேடுது பிரபாகரனுடைய கஜானா எந்த மலையிலே எந்த இடத்திலே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியல. பிரபாகரனுடைய பெயரிலே ஏதாவது ஒரு சதுரடி நிலம் இந்த பூமி பந்துல உண்டா? பிரபாகரன் இல்லை என்றால் எங்கள் அண்ணியார் மதிவதனையுடைய பெயரிலே ஏதாவது நகைகள், ஏதாவது வெள்ளி வைடூரியங்கள்? 10 பைசா கிடையாது என் தலைவன். ஏதுமற்ற நிராயுதவாடியாக தன் குடும்பத்தையே போரிலே முன்னிறுத்தி தன் வீட்டு குடும்பத்தினுடைய உயிர்கள் ஒவ்வொன்றையும் தியாகம் செய்து கொடுத்தவன் தான் எங்கள் தலைவன் பிரபாகரன். அப்படித்தான் என் மக்களே, நாம் தங்கள் பிள்ளைகளும் அப்படித்தான். இன்றைக்கு கவனியுங்கள், எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரம் எந்தெந்த கட்சி எவ்வளவு வாங்கியது வந்து கொண்டிருக்கிறது. எவனெல்லாம் எத்தனை கோடியை கொடுத்தான் வந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கிற திமுக சந்திரசூட்டினுடைய தீர்ப்பு வந்தவுடன் வரவேற்ற திமுக, வாழ்த்துக்கள் சொன்ன காங்கிரஸ், ஏன் இதற்காக வழக்கு தொடுத்த கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா பேரும் இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்கான். நாம் தமிழர் கட்சியை தவிர. காட்டு இந்த பாரு, உன் கட்சி வாங்கியிருக்கு பாரு தேர்தல் பத்திரத்தை. இந்த வாங்கியிருக்கான் பாரு காசு, ஒத்த ரூபா தேர்தல் பத்திரத்தில் ஒத்த ரூபா ஒரு கம்பெனி கொடுத்தான்னு, ஒரு கார்பரேட் நிறுவனம் கொடுத்தான்னு ஒருத்தனை கையை காட்டு. ஒருத்தனை. உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தின் வழியில் வந்த பிள்ளைகள், சத்தியமே உருவான எங்கள் தலைவன் பிரபாகரனின் வழியில் வந்த பிள்ளைகள் நாங்கள்.